ஜிம்முக்கு போறோம், வெயிட் தூக்குறோம், மசில் வளருது. இதான் நம்ம லாஜிக். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஜிம்ல மசில வளர்க்கவே இல்ல, அங்க அதை உடைக்கிறீங்க. நிஜமான வளர்ச்சி நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது, நைட்டு நிம்மதியா தூங்கும் போது, இல்ல ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கும் போது தான் நடக்குது. ஆனா நம்ம ஆளுங்க இந்த ரெஸ்ட் பார்ட்ல தான் மொத்தமா சொதப்பி கடைசியில என்னப்பா உடம்பு ஏறவே மாட்டேங்குதுன்னு புலம்புறாங்க. இன்னைக்கு இதோட அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பகுதி 1, தி பயாலஜி ஆஃப் growth. நம்ம மசிலுக்குள்ள என்னதான் நடக்குது? நீங்க ஒரு கனமான வெயிட்டை தூக்கும் போது உங்க மூளை ஒரு சிக்னல் அனுப்புது. உங்க உடம்புல இருக்கிற மோட்டார் நியூரான்கள் ஃபயர் ஆகி மசில் ஃபைபர்ஸை சுருங்க வைக்குது. எப்போ அந்த லோடு ரொம்ப அதிகமா இருக்கோ அப்போ உங்க உடம்பு இது சாதாரண ஆளு இல்ல போலையேன்னு நினைச்சு பெரிய மற்றும் பவர்ஃபுல்லான ஃபைபர்ஸை வேலைக்கு கூப்பிடும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த மசில் ஃபைபர் லோட்ல இருக்கும் போது, முக்கியமா அது நீளும் போது, அது பிசிக்கலா உருமாறும். இதை சென்ஸ் பண்ற அந்த ஃபைபர் MTC1ங்கிற ஒரு மாலிகுலர் சிக்னலை ட்ரிகர் பண்ணுது. இந்த சிக்னல் தான் உங்க உடம்பு கிட்ட டேய் தம்பி, புது புரோட்டீன் ரெடி பண்ணு, மசில பெருசாக்குன்னு சொல்லுது. இதான் சயின்ஸ்ல ஹைப்பர்ட்ராஃபி. பகுதி 2, தி மித் ஆஃப் சோர்னஸ். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. அடுத்த நாள் மசில் வலிக்கலன்னா நேத்து ஒர்க் அவுட் சரியில்லை போலன்னு நினைப்போம். ஆனா 2025ல மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி வெளியிட்ட ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா, மசில் வளர்றதுக்கும் அது டியர் ஆகிறதுக்கும் சம்பந்தமே இல்லையா. அந்த சோர்னஸ் வெறும் வீக்கம் தான். உங்க உடம்பு அங்க இருக்கிற கழிவுகளை கிளீன் பண்ணுதுன்னு அர்த்தம். மாரத்தான் ஓடுறவங்க கால் ஒரு வாரம் வலிக்கும், ஆனா அவங்களுக்கு மசில் பெருசாகிறது இல்லையே. சோ வலிய துரத்தாதீங்க, சரியான டென்ஷனை மட்டும் மசிலுக்கு கொடுங்க. பார்ட் 3, தி 48 hour window, பிகெஸ்ட் மிஸ்டேக். இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். மசில் புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது உங்க மசில் வளர்ற அந்த ப்ராசஸ். ஒர்க் அவுட் முடிஞ்சு 24 மணி நேரத்துல பீக்ல இருக்கும். ஆனா 48 மணி நேரத்துல அது அப்படியே குறைஞ்சு பேஸ் லைனுக்கு வந்துடும், அதாவது ஜன்னல் க்ளோஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க திங்கக்கிழமை செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்புறம் திரும்ப அடுத்த திங்கக்கிழமை தான் செஸ்ட் பண்றீங்கன்னா உங்க மசில் வெறும் 2 நாள் தான் வளர்ந்துச்சு. மிச்சம் இருக்கிற 5 நாள் அது சும்மாவே இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு மசில வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரெயின் பண்ணி பாருங்க. இது உங்க மசில் வளர்ச்சியை டபுள் ஆக்கும். பார்ட் 4, தி 3 செகண்ட் சீக்ரெட். ஜிம்ல பாதி பேர் பண்ற தப்பு, வெயிட் தூக்கும் போது மூச்சை பிடிச்சு தூக்குவாங்க, ஆனா இறக்கும் போது ஏதோ ஆப்பிள் விழுற மாதிரி டப்புன்னு விட்டுடுவாங்க. தப்பு. உங்க மசிலுக்கு மேல தூக்குறத விட கீழே இறக்கும் போதுதான் 40% அதிக பலம் இருக்கும். அங்கதான் டென்ஷன் அதிகம், அங்கதான் MTC1 சிக்னல் பயங்கரமா வேலை செய்யும். அடுத்த வாட்டி புல்லப்ஸ் பண்ணும் போதோ இல்ல வெயிட் தூக்கும் போதோ கீழே வரும்போது மனசுக்குள்ள எண்ணுங்க, 1, 2, 3, குறைஞ்சது 3 செகண்ட்ஸ் மெதுவா இறக்குங்க. உங்க மசில் வளர்ச்சி பனானா ரேஞ்சுக்கு, அதாவது தாறுமாறா இருக்கும். பார்ட் 5, ஸ்லீப் இஸ் நாட் ஆப்ஷனல். கடைசியா நம்ம எல்லாரும் கோட்டை விடுற இடம் தூக்கம். ஒரே ஒரு நாள் சரியா தூங்கலனா கூட உங்க புரோட்டீன் சிந்தசிஸ் 18% குறைஞ்சிரும். ஒரு வாரம் 5 மணி நேரம் மட்டும் தூங்குனீங்கன்னா உங்க டெஸ்டோஸ்டரோன் அளவு 10 வயசு வயசான ஒருத்தருக்கு எப்படி இருக்குமோ அப்படி குறைஞ்சிரும். ஒரு ஸ்டடில 2 குரூப்புக்கு ஒரே டயட் கொடுத்தாங்க, ஆனா ஒரு குரூப் மட்டும் கம்மியா தூங்குனாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? கம்மியா தூங்குன குரூப் 60% மசில இழந்தாங்க, ஆனா கொழுப்பு அப்படியே தான் இருந்துச்சு. நீங்க கிராம் கணக்குல புரோட்டீன் சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல. நைட்டு 1 மணி வரைக்கும் போன் நோண்டிட்டு 6 மணி நேரம் தூங்குனா எல்லாம் வேஸ்ட். சுருக்கமா சொல்லணும்னா, எடைய மெதுவா இறக்குங்க, வாரத்துக்கு ஒரு மசில 2 முறை ட்ரெயின் பண்ணுங்க, அப்புறம் குறைஞ்சது 7 முதல் 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மசில் வலிக்கிறதுனால வளரல, நீங்க அதுக்கு சரியான லோடு கொடுத்து தேவையான புரோட்டீன் கொடுத்து அது வளர்றதுக்கு தொந்தரவு செய்யாம ஓரமா ஒதுங்கி நின்னாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆல்டர்னேட் பிரெயினுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஜிம் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்க.